ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நியூ சீரியலுடைய செகண்ட் ப்ரோமோ வந்தாச்சு. எஸ், உங்களுக்குமே தெரியும் கண்மணி அன்புடன் அப்படின்ட்டு ஒரு நியூ சீரியல் வந்து விஜயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து டி ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சீரியல். ஸோ டி ஸ்டுடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி கண்ணை கலைமானி அப்படின்ற ஒரு சீரியல் வந்து விஜயில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய டைம் ஸ்லாட் வந்து 1:30. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த சீரியல் வந்து ஹீரோவாக நவீன் பண்ணுறாரு. ஸோ ஹீரோவுடைய ப்ரோமோ எங்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அடுத்த ப்ரோமோவாக ஹீரோவுடைய ப்ரோமோ வருது. ஸோ ஆல்ரெடி ஷூட்லாம் பண்ணி வீடியோவில் எடிட் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க போல். ஸோ இந்த ப்ரோமோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1 வீக் கழிச்சு அந்த ப்ரோமோ நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ சீரியலுடைய ப்ரோமோ மட்டுமே விட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டீங்க. எப்போ லான்ச் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சீரியலுடைய அடுத்த ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் ஆகாது. ஷூட்டிங் மட்டும் முடிச்சுட்டு ரா ஃபுட்டேஜ் மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் சேனலுக்கு அனுப்பி ஸோ அதை ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து டைம் ஸ்லாட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் டைம் ஸ்லாட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த சீரியல் பற்றின அப்டேட் கேட்கும்போது சீரியல் வந்துட்டு டி ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே சேம் 1:30 ஸ்லாட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1:30 தான் சீரியல் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி சக்திவேல் சீரியல் 1 o'clock டைம் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சீரியலில் 1:30 லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாச்சும் சீரியல் முடியுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு முடியறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னாச்சும் இன்னொரு சீரியலுடைய ஷூட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சீரியல் வரும்போது ஏதாச்சும் சீரியல் முடிய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பிக் பாஸ் லான்ச் ஆகும்போது ஏதாச்சும் சீரியல் முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ டேஞ்சர் பொசிஷனில் இருக்க சீரியல்ஸ் எனக்கு தெரிஞ்சு 3 சீரியல் நான் சொல்வேன். ஒன்று வந்துட்டு செல்லம்மா, முத்தழகு, அப்புறம் வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் நியூ லான்ச் அப்படிங்கிறதால கொஞ்ச நாள் டைம் கொடுப்பாங்க. அதே போல் முத்தழகு சீரியல் கண்டிப்பாக எண்டில் 1000 எபிசோட்ஸ் வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ செல்லம்மா சீரியலுக்குமே பேரலாக இன்னுமே ஷூட் போயிட்டு இருக்கு. அதாவது அடுத்த ஸ்கெடியூலே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கிளைமேக்ஸ் ஷூட்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு அப்டேட் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு சீரியலுமே முடியல அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலை 1 o'clock அல்லது 1:30 லான்ச் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். அதே போல் செகண்ட் ப்ரோ பற்றி ரிவ்யூ கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே, பட் கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் ஏன்னா ஹீரோ தான் வந்து நடுவில் வரப்போறாரு அப்படின்றது தெரியும். பட் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப பாண்டிங்காக காமிக்கிறீங்க? அதுவும் அவ்வளோ பெரிய கேக் முன்னாடி குட்டி கேக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சீரியல் இப்படி தான் கொண்டாடணும் அப்படின்னு தெரியுது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுங்களேன் அப்படின்றது எனக்கு என்னுடைய ரிக்வஸ்ட். ஆனால் ஃபஸ்ட் ப்ரோமோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் ப்ரோமோ இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸாக பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா எமோஷனலாக கொண்டு வந்திருக்கலாம். பொதுவாக சீரியலுடைய லான்ச் ப்ரோமோ வந்து எமோஷனலாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து இன்னுமே அதை உற்று நோக்கி பார்ப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி தோணுன சீரியல் வந்துட்டு மகாநதியுடைய ப்ரோமோ ஃபஸ்ட் நாள் பார்த்தப்பே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதே போல் சன்னில் வந்துட்டு தென்றல் சீரியலுடைய ப்ரோமோ தெரியுமான்னு தெரியல. ஸோ லான்ச் ப்ரோமோ யூடியூப்ல இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அந்த சீரியலுடைய ப்ரோமோமே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ரெண்டுமே நான் எனக்குமே மறக்க மாட்டேன். அந்த மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆகிச்சு அப்படின்னா இன்னுமே ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த சீரியல் ரொம்ப பதியும் அப்படிங்கிறதா. ஸோ எனிவே இது எப்படி இருந்தாலும் அடுத்த ப்ரோமோ எப்படி வருது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹீரோ வச்சு ஒரு ப்ரோமோ வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் அவர் வந்து நடுவில் எதுவும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுறேன். இந்த சீரியலுடைய ஸ்டோரி வந்துட்டு நான் செப்பரேட் வீடியோவாக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டீட்டெயிலாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் தான் நான் படித்தேன். ஸோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.